ஆமா ஜோதி கோல்டு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாய லெமன் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தங்கச்சா எதுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க வந்து ஒவ்வொரு சாமி கும்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சி கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பாக்கணும் எனக்கு சிஸ்டர் சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கே நீ ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பிச்சனால நான் ஃபங்க்ஷனுக்கு டக்கு டக்குன்னு சுடிதார் சாரி வந்து என்னால கட்ட முடியல. ஆனா வந்து நானும் கத்துக்கணும். கட்ட தெரியல எனக்கு. இந்த ஆன்லைன்ல ஒரு சீப்பு வந்துச்சுப்பா, அந்த சீப்பு ரொம்ப வாங்கி வாடிட்டு இருக்கேன். மாதிரி இரும்பு மாதிரி இருக்கு அந்த சீப்பு, நல்லா இருக்கு. சிம்பிளா லிப்டிக் வச்சிருக்காளா காட்டுறாரு. யார் லிப்டிக் வச்சு அத்தை சொல்றேன்ல, அத்தை கிட்ட எனக்கு வைக்க சொல்லுங்க. அம்மா கொண்டுட்டா வாடா இல்ல நீ மட்டும் அழகா போதும். அம்மா அழகா வாங்க இன்னும் ராதை இதுவே வரல. திட்ரா பருமா என்ன நீங்க எனக்கு வானா நீங்கல்ல, அதனால திட்ரா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சு பார்லருக்கு வந்தோம். அழகா ரெடி புடவை நல்லா பிடிச்சிக்கோ. அத்தை கிட்ட புடவை நல்லா கட்டுறாங்க, நீங்களும் வந்து கட்டிங்கன்றா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு, நமக்கு டைம் இல்ல, அதனால கடை வந்து கிளம்பும். சரிப்பா வரட்டமாப்பா, பாய் 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 சொல்றேங்க. அப்படியே நீங்க அங்க பாயா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே மஞ்சு மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் இங்கதான் வருவேன். எனக்கு மேக்கப்னா சாரி கட்டினா நான் இங்கதான் மஞ்சு கிட்ட தான் வருவேன். ஏன்னா அவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும்னா நான் கான்டாக்ட் நம்பர் போடுறேன், கான்டாக்ட் பண்ணி கேட்பேன். ஓகேவாப்பா? மணி ஆயிடுச்சு, போயிட்டு வரலாமா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க, தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரோம்னா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மண்ணு பார்லருக்கு போய் புடவை கட்டிட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்துருக்கும் போது. அப்புறம் ஸ்ரீவாணி வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க, யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. அப்படி எங்க வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? சரி வாங்க, அப்படியே நம்ம சிஸ்டர் வந்தாங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கு. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு கிஃப்ட், எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னுங்களா. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். அப்படியே வாங்க பாருங்க. நீங்க நாராயணசாமி வரலட்சுமி நம்ம வந்து கும்பிட்டது இல்ல. ஆனா வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறப்ப கூப்பிட்டு இருக்காங்க. வருஷம் போயிருக்கோம். வருஷம் வந்து நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்து இங்க வந்திருக்கோம். அதை நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஸ்ரீவாணி பாப்பா, அப்பா, அம்மா, மாமா எல்லாரோட சேர்ந்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சாமி கும்பிடுறதுக்கு இந்த வரலட்சுமி உங்களுக்கு வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லது. நான் கூட ஒவ்வொரு வருஷம் நான் கும்பிடுறேன். அந்த 9 வருஷத்துல 9 வருஷம் எனக்கு இருக்குது. குத்து பண்ணிருக்கேன். இது குத்து ரெண்டுமே குத்து ஆகுது. எப்ப சிஸ்டர் ஆரம்பிச்சீங்க? நேத்து பண்ணேன், நேத்து காலையில பண்ணேன். நேத்து காலையில அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. நேத்து காலையில பண்ணி ஒரு மாசம் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன், இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவேன். இங்கேயும் வந்து நம்ம கப்பு சாம்பிராணி தான் சிஸ்டர் ஏற்றின்னு இருக்காங்க. சிஸ்டர் அதே கப்பு சாம்பிராணி காட்டுங்க. ஓ, அது பால் சாம்பிராணியும் இருக்கு, கப்பு சாம்பிராணியும் இருக்கு. என்ன பண்ற ஸ்ரீவனிமா? என்ன பண்ற? அக்கா கூட விளையாடுறியா?
பாப்பா கும்பிடுமா. உங்க அத்தையை சேர்ந்து வந்திருக்குல்ல இங்க. இப்பதான் குங்கிது. ஸ்ரீ பாப்பா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடுத்தாங்க. ஜூஸ் குடிச்சோம். இந்த அம்மா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாணி வந்து புடவை சரி பண்ணிட்டு இருக்கா தாத்தா கிட்ட. அப்புறம் இந்த சாமி வந்து அவங்களே ரெடி பண்ணன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாமிக்கு போட்டிருக்க ஒரு பொருள், அதுக்கப்புறம் அந்த கைங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கை எல்லாமே வந்து சிஸ்டரே வந்து விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து நான் கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோன்னே கேட்குறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி ரூமுக்கோசரம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க பூஜை ரூமுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. சரி அப்படியே போகலாம். போயிட்டு வரலாம். ஸ்ரீவனி பாப்பாவும் அங்கே தான் இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்திருக்கோம். அதுவும் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கோங்க. காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். இவங்க வந்து சேல்ஸும் பண்றாங்க இந்த நகலை. அப்படி இந்த செயின் கூட வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரியல. ஸ்ரீவனி போ என்னன்னா என்னன்னா என்ன ஸ்ரீவனிமா அக்கா கூட விளையாடிட்டு இருக்கியா? சரி வாங்க பூஜை ரூம் பார்க்கலாம். ஏதாவது பூஜை ரூம் இருக்கா? பூஜை ரூமே சூப்பர். இங்கேயும் நம்ம கப்பு சாம்பிராணி நம்ம ஊதவத்தி தான். இங்க பாருங்க கப்பு சாம்பிராணி, பாருங்க கப்பு சாம்பிராணி ஊதவத்தியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு நம்ம வந்ததுக்கு. ஃபுல்லாவே சாமி எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் கருப்பர். இது கருப்பர். இந்த மலைக்கு போகும்போதெல்லாம் தேங்காய் வச்சாச்சு. அவதான் தோப்பு கருப்பு சாமி. நீங்க பாத்துருக்கீங்க, ரோடு மேலே இருக்காரு. இவரு பாத்துருக்கேன். இது வந்து இப்ப அண்ணன் மலைக்கு போறப்ப கல்ல கருப்பசாமி எல்லாம் ஒண்ணு தெரியாது. இப்படிதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அம்மாவுக்கு தெரியல, ஆனா சிஸ்டருக்கு தெரியுது. அதான் சிஸ்டர், இப்ப அந்த இது சாமி செஞ்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்களே ரெடி பண்ணீங்களா? அது அந்த இதுவெல்லாம் கடையில வாங்கினா நீங்க கடையில வாங்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணுங்க. சொல்லுங்க, அதை வீடியோவும் போட்டு இருப்பாங்க. வாங்க சாமி கும்பிட வேலையை ரொம்ப பார்க்கலாம். இது ஈசா மயத்துல இருக்குங்க. அந்த அங்க ஈசா மயத்துல இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். ஆனா அங்க போனதுல கோயம்புத்தூர்லயே கண்டிப்பா ஒரு நாள் போகணும். கப்பு சாம்பிராணி டப்பாது வச்சிருக்காங்க. ஃபுல்லா தீர்ந்துருச்சு, அப்படியே வாங்குவாங்க. ஆமா, சூப்பரா இருக்குப்பா. உங்களதான் கூப்பிட்டு இருக்காங்க மேல ஆகுத்தி இருக்குன்னு. ஏண்டா ஏண்டா உனக்கு நான் உனக்கு கேட்கலையா? சரி அப்புறமா வந்து மீட் பண்ணலாம். நம்ம இது பண்ணி அப்படியே மாமா கூட்டிட்டு வர போன் ஆயிடுச்சு, வரவே மாட்டேன்ட்டாரு. அதனால நம்ம போலாம். கூப்பிட்டு பார்த்தோம், வரவே மாட்டேன். இல்ல போன் ஆயிடுச்சு. வெயிட்டா இருக்கும்.
பூஜை பண்ணியா நானா ப்ளவுஸ் பாருங்க அந்த ப்ளவுஸ் பண்ணே கண்ணாது ப்ளவுஸ் நல்லா இருக்கு அச்சில போட நீங்க போடுவாங்க அது தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் ஆமா சரி நம்மள ஆசீர்வாதம் பண்றது நம்மள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அப்புறம் இங்க வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா நீங்க வைங்க நான் ஒண்ணு வைக்கிறேன் தயிர் சாதம் லெமன் சாதம் அது வைங்க பொங்கலாமா இது கேசரி கேசரி நீங்க பண்ணீங்க ஆமாமா என்ன கேசரி சிஸ்டர் இது ரவை கேசரி ரவை கேசரி இல்ல ரவை கேசரி தான் நாட்டு சக்கரை இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுல இதை செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு நான் செஞ்சேன் இதற்கு நான் செஞ்சதே கிடையாது இந்த மாதிரி நல்லா போட்டு செஞ்சது இல்ல இதுல கவர் கட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா எடுக்கிறதுக்கு முடியாது தட்டுல வச்சு கொடுவா லெமன் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து இது கேசரி நாட்டு வெள்ளை கேசரி செஞ்சிருக்காங்க சிஸ்டர் நல்லா முடியும் வீட்டுல வந்து வேலை பாக்குறாங்க நம்ம வீடு காலையிலே வந்து என்ன அதாவது என்ன தங்கச்சியா ஏத்துக்கிட்டு வந்தீங்க அது எனக்கு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனா அண்ணன் தான் மேல ஏறி வர முடியல அதான் கஷ்டமா வருது இல்ல அது வந்து பகல் டைம் வந்தா கண்டிப்பா இட்டு வந்து மேல உட்கார வச்சு போயிருக்கலாம் இப்ப நைட் டைம் அது வந்து கோல்டா ஆயிடுச்சு எல்லாருக்கும் வர இல்லைங்களா அதனால வரமாட்டேன்றாரு கண்டிப்பா வரலன்றதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்துக்கமா எடுத்துக்கமா போய் வரமா பாத்து படிக்கட்டுல பாத்து சாமி நல்லா ஏற்கும் குட்டிமாவா கஷ்டமா சீக்கிரமா அப்பு பார்க்கலாமா அப்பு பார்க்கலாம் இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம வாங்க என்னடா அப்போ உனக்கு பிரச்சனை யாரா நீ கத்தினுக்குற பயம் கட்டாதடா எங்க வரண்டா இல்லடா இங்கே இருக்கா வரண்டா ஆயாதா புடிச்சுக்கோ மல்லிகைடம் ஃபர்ஸ்ட் நாங்க இருந்தா வச்சிருந்தோம் இப்ப அது வீடாதான் இருந்துச்சு இப்ப எல்லாம் மிக்ஸ் கட்டுறதுலாம் கடை பட்டு கல்யாணத்துக்கு இது அவார்டு கொடுத்துருவோம்
ஃபுல்லாவே சேலைங்க. நல்லா சாஃப்டா இருக்குமா, பார்த்தவனே கலர் நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு சாரி சொல்லல, அவங்களுக்கும் சீக்கிரமா சரியாகும் தான் அவரே நீங்க கூட்டு வந்து வச்சுது. எவ்வளவுமா இதெல்லாம் சாரி? இது வந்து நம்ம ஒரிஜினல் பட்டு. இது வந்து இந்த கலர், ஆமா இந்த டபுள் கலர் இருக்குல்ல, அது மேலக்கத்தால ஒரிஜினல் பட்டாமா? ஆமா இது எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே. சரி, இதெல்லாம் மட்டும் தான் நம்ம சாதாரண மட்டும் நான் கட்டி. ஆனா எடுக்கல, நான் எனக்கு பயம். அது எதுக்கே பயம், நான் தொடப்பட மாட்டேன். நான் கட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி சாரி தான் இது. இந்த மாதிரி சாரி இது வந்து வெட்டிங் சாரி. இப்போ நியூவா வெட்டிங் சாரி. இது இந்த ஜோதிகா மாடல், இதெல்லாம் நம்மளே பண்ணுது சிஸ்டர். ஆமா எல்லாமே நம்மளே பண்ணதுதான். இது எதுவுமே வெளியே வாங்கல, இந்த டிசைன் வந்து எல்லாமே நம்மளே பண்ணது. அட்டா தறி வச்சு மேல இருக்கு, எல்லாமே சூப்பரா. நானும் கடையில பொம்பளைங்களுக்கு வந்து எவ்வளவு வீட்டுல சாரிகளை பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கும். கட்டினாலே அந்த ஒரு ஆசை எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணுக்கு அப்படியே எவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஜோதிகா அந்த முடி தெரிய நமக்கு இது சொல்றாங்க அந்த மாதிரி அந்த சந்திரமுகில இது ஒட்டியானோம், இது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு, இந்த காசு மேல அந்த மாதிரி எல்லா சாரியும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு நாள் சேலை எடுக்க வரணும் இங்க. ஆமா ஜோதிகா சாரி அந்த மாதிரி இது செடி கதை இங்கதாங்க தறி போட்டுன்னு இருக்காங்க பாருங்க, ஃபுல்லா கோல்டு, ஃபுல்லாவே கோல்டு. நீங்க கேட்டீங்களா ஜோதிகா சாலை? ஜோதிகா சாலை இவர் தானே? ஓ அப்படியா, நம்ம ஜோதிகா சாலை பார்த்தீங்களா? கண்டிப்பா நான் ஜோதிகா சாலை ஜோதிகா சாலை வாங்கணும்னு நல்ல ஆசை. அது வந்து நான் இங்கே வந்து வாங்குவேன், எனக்கு தெரியாது. கண்டிப்பா நான் வந்து அங்கதான் போட்டு இருக்காரு அண்ணா. அண்ணா எனக்கு ஸ்பெஷலா போட்டு கொடுத்துருங்க சேலை, நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி. அக்காக்கு ஒரு ஜோதிகா சாரி கண்டிப்பா கண்டிப்பா இங்க பாருங்க. அதே மாதிரி குட்டா சாரி மாதிரி எப்படி வேணுமா சொல்லுங்க. முன்பக்கம் இது முன்பக்கம் கீழே இருக்கு, முன்பக்கம் கீழே இருக்கு. எப்படி வேணும்னு கேக்குறீங்களா? அது எல்லாம் எங்க ஓனர்கிட்ட சொன்னீங்க. அதுக்கப்புறம் கேஸ் வச்சு வேணுமா அப்படியே கிடைக்கும். ஓ அப்படியா, சரி. அதாவது இந்த அட்டையை தான் வந்து டிசைன் ரெடி பண்ணுவாங்க. இந்த டிசைன் தான் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இனிமேல் எனக்கு கவலையான நான் சாரியா இருக்க முடியாது. நீ சேலை வேணுமா அடி ஒரு போன நான் ஆடுறேன் சாரி எடுத்து சொல்லிட வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன கலர் வேணும் எல்லாமே சொல்லிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் வச்சு வேணுமா, பாப்பா போட்டோ போட்டு வேணுமா, அந்த மாதிரி கூட ரெடி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஆர்டர் எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கடையிலேயே வந்து ஸ்ரீலங்கா போட்டோன்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஃபாரின்ல இருந்து வந்து அவங்களோட யூரோப்ல நம்ம கிட்ட கொடுத்து எல்லாம் போட்டு நாங்க ரெடி பண்ணி எங்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கோம். அந்த வீடெல்லாம் நாங்க சென்ட் பண்றோம் பாருங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் வந்து இப்ப சாமி கும்பிட நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்ம வந்து பாக்கலாம். ஆனா ஜோதிகா சாலை இப்ப நீங்க தானே இது பண்றீங்க, என்ன பண்றீங்க? ஓனரு நான் நெச்சி கொடுக்குறேன், என்னுடைய வேலை நெச்சி கொடுக்குறீங்க. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஜோதிகா சாலை ஒண்ணு வேணும். கண்டிப்பா நல்லா சாஃப்டா ரெடி பண்ணி கொடுங்க, சரிங்களா? கண்டிப்பாங்க, இன்னும் நல்லாவே செஞ்சு தருவேன். இன்னும் நல்லா எப்பவுமே நல்லா செய்வேன். இன்னும் நீங்க கேட்டதா ஸ்பெஷல். சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷலா ரெண்டு மிதி அதில் ரெண்டு தான் நான் இன்னும் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம் எல்லாமே. கஷ்டம் கிடையாது. இல்லம்மா அங்கேயே ஆள் இல்ல, அங்கேயே 2 பேர் இல்லையா? ஆமா இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க டைம். வருஷத்துல வந்து போட்டு சொன்னாங்க அங்கேயே இருக்கு தறி, வெளியிலேயே நிறைய தறி இருக்கு. இங்கே வந்து 4 இருக்கு, ஆனா சின்னதா தான் இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இங்க ஒண்ணு அது அவங்க ஒரு அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் பாத்துன்னு இருக்காங்க. நிறைய பறந்து இருக்காங்க, நிறைய இருக்கும்.
நம்ம வீட்டுல டிங்கு பிங்க் இருக்கிற மாதிரி இங்கேயும் லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோழி குஞ்செல்லாம் கூட வச்சிருந்தோம். படிக்கட்டுல வந்து திங்கு பறந்துட்டு போறாங்கப்பா. ஆஹா பாருங்க. குடிக்கிறா வேணுமா? போதுமாண்ணா வேணுமா? சரி 3 வாட்டி வாங்கிட்டா. நீ வாங்கிட்டியாமா? இப்படி கையா லட்சுமி நாராயணன் வேலை செய்யறோம். லட்சுமி நாராயணன் சாதாரணமா ஒரு 3 வருஷம் எனக்கு வந்து ஒவ்வொரு இந்த சாமி கும்பிட்டு வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சி. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பாக்கணும்னா வேண்டிக்குவேன். ஏன்னா சிஸ்டர் சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கே நல்லதே நடக்கும். நல்லா ஃபிட் ஆயிட்டா தீவானி பாப்பா விளையாடுறதுக்கு. சிங்கம் வந்துச்சு. இது யாருனா அப்பா அந்த பையப்பா அந்த பையா பின்னாடி பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் எங்களுக்கு இங்க வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாப்பாக்கு ட்ரெஸ் மாத்தலாமா? சேஞ்ச் பண்ணிடலாமா? ஐயோ டைம் ஆயிடுச்சுமா. ட்ரெஸ் மத்த நல்லா இருக்கு போட்டு அவளுக்கே தைச்சி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ட்ரெஸ். கரெக்டா இருக்குது. ஆமா அததான் சொல்லி அதுவும் கரெக்டா எடுத்துன்னு வந்தேன். யார் அண்ணனா? மாமாக்கு கரெக்டானு சொல்லு. மாமாக்கு சொல்லு. மாமா ஒரு கண்ணு நல்லா இருக்கா? மாமா தான் மாமாக்கு ஒரு எடுத்தாங்க. முட்டா, மாமாக்கு ஒரு முட்டா. வளையல எங்க பாப்பா? வளையல் கொடுக்கலாமா? ஸ்ரீவாணி மாமா தான் எடுத்தாங்க அவங்க ட்ரெஸ். ஓகே சார் மாமா ஓகே. பட்டி பட்டி வளையல் சைஸ் தான் கட்டணுமா பாப்பாக்கு? பண்ணலாமா? அந்த 2 வளையல் போடுறாங்க பின்னாடி. ஐயோ கையில வளையல் சுத்தமா இல்ல ஒண்ணு இல்ல. வளையல் வராது. அந்த வளையல் வராது. இந்த வளையல் வராது. அதுக்குள்ள கை நிறைய கண்ணாடி வளையல் சுத்தமா. ஓ பாட்டா? சூப்பர். ஓ டான்ஸ் ஆடு. காட்டு ட்ரெஸ் எப்படி இருக்கு? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிஸ்டர் வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு நல்லபடியா நம்ம சாமி கும்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக்கி இப்ப கிளம்புறோம் நாங்க வீட்டுக்கு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. டைம் இங்க வந்து 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால கிளம்புறோம். ஸ்ரீவாணி பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து போறோம். ஓகே பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். அப்பா
எப்படி இருக்கு நல்லா ட்ரெஸ் அவங்களுக்கே தெரியாது எனக்கே தெரியாது அவரும் இந்த கலர் வந்தாரு அவங்களுக்கே தெரியாது இந்த வழியில நான் வாங்கி சூப்பரா இருக்கு யார் எடுத்துக்கிட்டான்னு கேளு யாரு அத்தை குத்தாங்களா அப்பாவுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ட்ரெஸ் அவனுக்கு சாமி சரிடா பாத்து உடம்பு போட்டுருக்கலாம்ல ட்ரெஸ் அப்பா கொஞ்சம் குத்தலாம் கூட இங்கேயே குடுக்கலாம் கூட அப்பதான் கொண்டி துப்பிடா தீர்த்தம் நல்லது குச்சிரு ஒண்ணும் இல்ல இதுதான் துளசி தான் எல்லாம் ஜுரம் சரியா போயிடும் அண்ணன் எடுத்து சரியாகுதுண்ணா சரியாகுது இது வந்து அண்ணன் எடுத்துதான் வளையல் வந்து அவங்களே எடுத்தாங்களா தெரியாது இந்த வளையல் எல்லாமே மேட்சிங் ஆயிடுச்சு அவளுக்கு சூப்பரா இருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிப்பா கிளம்பு அம்மா போயிட்டு வரட்டம்மா பொட்டு வச்சுக்கம்மா அவருக்கு நான் தாரம் இது அப்பாவுக்கு கட்சிக்கு மேல வரவே ஐயோ பரவாயில்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்தனா கண்டிப்பா இட்டுன்னு வரேன் ஞாயிற்றுக்கிழமை டைம்ல சனிக்கிழமை டைம்ல அந்த மாதிரி பசங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க